இன்னைக்கு காயல் சமையல் பகுதியில் நம்ம பார்க்க போகிறது பாத்ரூமில் இருக்க பைப்பில் உப்பு பதிஞ்சு போய் ரொம்ப அசிங்கமாக இருக்கும். அது சட்டுன்னு சரி செய்கிறதுக்கான ஒரு சூப்பர் டிப்ஸு. பேஸ்ட் எல்லார் வீட்லேயுமே இருக்கும். ஒரு பழைய ப்ரெஷ்ஷும் எப்போதுமே பாத்ரூமில் வச்சிங்க. ஜஸ்ட் அதை எடுத்து அந்த பைப்போட ஓரத்தில் இடுக்கில் எல்லா பக்கத்துலேயும் தேய்ச்சி விட்டால் போதும். இந்த பைப்பெல்லாம் நம்ம டெய்லி க்ளீன் பண்ணிகிட்டு இருக்க மாட்டோம். ஜஸ்ட் ஆனால் யூஸ் பண்ணுறதோடு அதோட வேலை முடிஞ்சிடும். இப்போ நீங்கள் குளிக்க போகிறீங்களோ அல்லது பாத்ரூமில் ப்ரஷ் பண்ண போகிறீங்களா, ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் போதும். இதுக்கு அந்த ஒரு பழைய ப்ரஷ்ஷில் கொஞ்சோண்டு பேஸ்ட் வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுடுங்க. அது ரொம்ப பளிச்சுன்னு ஆகிடும். ரொம்ப இந்த மாதிரி கரை இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், ஸ்க்ரப்பர் வச்சு லைட்டாக தேய்ங்க. ஏன்னா சில்வர் கலர் ஸ்டீலில் இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்க்ராட்ச் ஆகிடும். இல்லைன்னா சாஃப்ட் ஸ்க்ரப்பர் இருக்குது பார்த்துங்க, அதையும் வச்சு நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். இது நான் மைல்டாக பண்ணுறதுனால இந்த ஸ்க்ரப்பரை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ரொம்ப அழுத்தம் கொடுத்தீங்கன்னு வச்சிங்களேன், அது பழசாயிடும். உங்களோட அந்த ஸ்டீலில் உள்ள அந்த பளபளப்பு எல்லாமே போயிடும். இந்த பேஸ்ட்டை வச்சு நீங்கள் பண்ணும்போது அந்த பளபளப்பு ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 2-3 நாளுக்கு அது நல்லா பளிச்சுனே உங்களுக்கு இருக்கும். எப்போதும் போல் புதுசு போல் இருக்கும். இதே போல் தான் நீங்கள் அந்த ஷவரில் வர்ற அந்த இதையும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி உப்பு பதிஞ்சு போய் இருக்கும். அந்த மாதிரி தண்ணியோட கரை அந்த அசிங்கமாக இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் அதை இதே தான் பேஸ்ட்டை வச்சு நல்லா ப்ரஷ் பண்ணி விட்டீங்கன்னா போதும். அது பேஸ்ட்டோ அல்லது ஷாம்பு எதுவாக இருந்தாலுமே அது நல்லாவே க்ளீன் ஆகும். ஆனால் ஷாம்பெல்லாம் விட இந்த பேஸ்ட் ரொம்ப பவர்ஃபுல். உங்களுக்கு எந்த ஒரு கெமிக்கல்ஸும் அதிகமாக கிடையாது. உங்களுக்கு இதில் நம்ம ஆசிடோ அல்லது ஹேர்பிக் அந்த மாதிரி உள்ளதை போடுறதை விட கையும் நமைச்சல் எடுக்கும். இதில் கைக்கும் நமைச்சல் கிடையாது நமக்கு. இதுக்குன்னு நீங்கள் எந்த ஒரு பொருளும் நீங்கள் அதிகமாக வாங்கணுன்ற அவசியமும் கிடையாது. ஜஸ்ட் நம்ம பாத்ரூமில் இருக்கக்கூடிய அந்த பேஸ்ட்டை வச்சே நம்ம க்ளீன் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் நீங்கள் ஷவர் பண்ணிவிட்டு ஒரு நல்ல சாஃப்டான கிளாத்தில் நல்லா தொடச்சி எடுத்துட்டிங்கன்னா போதும். ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியுது இதுக்கும் அதுக்கும். நம்ம முன்னாடி எவ்வளோ உப்பு பதிஞ்சு போய் அந்த கரையாக இருந்தது. இது நம்ம ஜஸ்ட்டு ஒரு பேஸ்ட்டு தான் நம்ம பண்ணோம். உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா வாரத்துக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டுருங்க. எப்போதுமே உங்கள் பைப்பு புதுசு போல் நல்ல பளபளன்னு இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை எங்களோட ஷேர் பண்ணிங்க. காயல் சமையல் பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி.